யாரா? அவதான். பாத்தியா, அவளை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவளே கால் பண்ணிருக்கா பாரு. ஆயுசு 100 அவளுக்கு. சொல்லு என்ன? அம்மா, நீ மணிமங்கலத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் ரோஹிணிக்கு போனே பண்ணலையாமே? ஆமா, பண்ணல. அதுக்கு இப்ப என்ன? டே அண்ணா, நீ அப்படியெல்லாம் கேட்கவே முடியாதுடா. அவங்க ஊரை கூட்டி உன்னை நிச்சயம் பண்ணிட்டாங்க. உனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இனிமே ரோஹிணி கால் பண்ணா நீ எடுத்து பேசிதான் ஆகணும். ஏய், நீங்க பார், நான் அவளை கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. இனி எதுக்கு நான் பேசணும்? பிரதர், நீ அப்படியெல்லாம் முடிவு பண்ண முடியாது. நிச்சயம் பண்ணிட்டு கழட்டி விடுறதுன்னு முடிவு பண்ணா பொண்ணு வீட்டுல உன்னை சும்மா விடுவாங்களா? ஜெயில கம்பி என்ன வேண்டியது இருக்கும் பிரதர். ஹலோ, நிச்சயதார்த்தம்லாம் கோர்ட்ல செல்லுபடி ஆகாது. கல்யாணம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அப்புறம் இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அது மட்டும் இல்லாம வர்ஷாவுக்கு கமிஷனர்லாம் பழக்கம் தெரியும்ல. இந்த போலீஸ்லாம் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. போலீஸால ஒண்ணும் பண்ண முடியாது, கதிரால பண்ண முடியும்ல. கதிர்கிட்ட இருக்கிற அருவாளால பண்ண முடியும்ல. நான் இப்பவே கதிர்கிட்ட விஷயத்த சொல்லி அங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன். நீ வர்ஷாக்கு தெரிஞ்ச கமிஷனர் கிட்ட விஷயத்த சொல்லி முடிஞ்சா தப்பிச்சுக்க பாப்போம். ஏய், என்ன சொல்ற நீ? ஏன் பேசிட்டே இருக்கும் போது கதிர் அருவாள்லாம் சொல்ற? எங்க பார், நமக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் இருக்கு? ரோகிணி விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கோம்ல. நீ அந்த அக்ரிமெண்டோட எல்லா கிளாஸையும் கவனமா தெரிஞ்சுக்கோ பிரதர். நான் ரோஹிணிக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த விஷயத்த வர்ஷா கிட்ட சொல்ல மாட்டேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா உனக்கும் வர்ஷாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எப்பவும் சொல்லவே இல்லையே. அதனால நான் எப்ப வேணாலும் சொல்லுவேன்.